அங்கே வந்து மடாதிபதிகள் வச்சது தான் சட்டம். சுமாராக எவ்வளோ கொலைகள்? ஏன்னா அவர் நான் தான் புதைச்சேன்னு சொல்கிறாருல்ல. அவர் ஒரு 100 150 சொல்கிறாரு. மொத்தம் வந்து கணக்கு போட்டால் 83லேருந்து தான் கவுண்ட் வருது. அதுவே ஒரு 30 வருஷம் ஆயிடுச்சுல்ல. மொத்தம் ஒரு 400 450 கொலைகள் நடந்திருக்கும். எல்லாம் பெண்கள். பெண்கள் தான், இளம் பெண்கள் தான். இளம் பெண்கள், குழந்தைகள். குழந்தைகள், இளம் பெண்கள். அவங்க குடும்பமாகவே பண்ணியிருக்காங்க. வீரேந்திர ஹெக்டே குடும்பம். அவங்களோட ஒரு பையன் ஒருத்தன் வந்து அமெரிக்காவில் இருக்கான். அவனும் இன்னும் இப்போது ஸ்ரீமதி சொல்கிறோம் இல்லையா நம்ம தமிழ்நாட்டில். ஸ்ரீமதி வந்து ஒரு ஸ்கூலில் படிக்கிறா. அவளை வந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. அவள் வந்து இறந்து போகிறா. அவளை வந்து யாருக்காவது ஒரு வேளை இரையாக்க ட்ரை பண்ணியிருந்தா, அதுக்கு மறுத்தா, அது என்ன ஆகும்? இந்த மாதிரி கொலையில் தான் முடியும். ஸ்ரீமதியுடைய கொலை மறைக்கப்பட்ட கொலை. அந்த மாதிரி நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸில், ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய பெண்கள், ஹாஸ்டலில் படிக்கக்கூடிய பெண்கள், மற்றபடி பெண்கள், ஃபீஸ் கட்ட வசதி இல்லாத பெண்கள், இவங்க எல்லாமே வந்து இந்த இரையாக்கப்படுற லிஸ்ட்டில் தான் இருக்காங்க. Taste the Daily.